Hi everyone, welcome to 12th standard computer application class. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா first chapter multimedia and desktop publishing ஓட book back answers பார்க்க போறோம். ஓகேங்களா? book back exercise ஃபுல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா just book back answers மட்டுமே கிடையாது. அந்த book back answers ஓட எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றேன். இப்போ டீடைல் ப்ரோக்ராம்ஸ் டீடைல்ஸ் லெசன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க போகிறேன். ப்ளஸ் வந்து அதுக்கான மீனிங் சொல்ல போகிறேன். நீங்கள் அந்த மீனிங் பார்த்தாவே போதும், நீங்களே ஓனாக கூட எழுதுகிற மாதிரி அதை மாதிரி செட் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அது இல்லாமல் அதில் மெயின் கீவேர்ட்ஸ் அதையெல்லாம் நான் சொல்ல போகிறேன். இதுதான் இந்த வீடியோவில் இருக்க மெயின் சஜஷன். ஓகேங்களா? ஜஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது எல்லாமே இதுதான். ஓகே, பார்த்தீங்கன்னா புக் பேக் ஆன்சர்ஸில் பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், first dash refers to any type of application that involves more than one type of media such as text, graphic, video, animation and sound. எந்த சிஸ்டம் எது, வாட் இஸ் தட் மீன்ஸ், நீங்கள் இந்த லெசனோட வீடியோ, திஸ் மீன்ஸ் நான் இந்த லெசனோட வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள். சப்போஸ் தெரியலனா ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள். இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்னா ரெஃபர்ஸ் மல்டிமீடியா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னோடது மல்டிமீடியா. செகண்ட் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மல்டிமீடியா இஸ் இட்ஸ் காஸ்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் வரும்போது அதோட மீனிங்கோட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் JPEG Joint Photographic Export Groups. You need hardware, software and dash to make multimedia. Good idea. ஓகேங்களா? இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டெக்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர், டெக்ஸ்ட்டு, இமேஜ், சவுண்ட், வீடியோன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்ன ஃபைலாக கன்வெர்ட் ஆகுன்றது தான் ஆன்சர்ஸ் வரும். டெக்ஸ்ட் வந்து MIDI ஃபார்மேட்டில். நெக்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா JPEG, சவுண்ட் RTF, வீடியோ TGA. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் ஆட் ஒன் அவுட். இதில் ஆட் ஒன்னாக இருக்கிறது என்னென்னா TIF படிச்சிருப்பீங்க, BMGயும் படிச்சிருப்பீங்க, JPEG ஃபைல் RTF தான் ஆன்சர். Dash is the process displaying still image. They give continuous movement. Continuous movement means animation. ஓகேங்களா? செவன்த் ஒன் ஆன்சர் animation. And எய்த் ஒன் பார்த்தீங்கன்னா the live telecast of lifetime program through internet is known as webcasting. Jeff is used dash color lookup table. 8 bit. ஓகேங்களா? RTF file format was introduced by, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? TCS-ஆ, மைக்ரோசாஃப்டா, ஆப்பிளா, IBM-ஆ? மைக்ரோசாஃப்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் இன்னொரு டைம் ஒரு கோத்ரூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா, செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா காஸ்ட், தேர்ட் ஒனுக்கு வந்து ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்போர்ட் குரூப்ஸ், ஃபோர்த் ஒனுக்கு குட் ஐடியா, மேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா MIDI, இமேஜ் பார்த்தீங்கன்னா MPEF, சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா RTF, வீடியோ பார்த்தீங்கன்னா TGA. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒனுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட் RTF, செவன்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனிமேஷன், எயித்து ஒனுக்கு வந்து வெப்காஸ்டிங், நைன்த் ஒனுக்கு 8 பிட்ஸ், டென்த்து ஒனுக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட். ஏதாச்சும் க்ளூ வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. புரிஞ்சு படித்தா உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 ஷார்ட் ஆன்சர்ஸ். டிஃபைன் மல்டிமீடியா அண்ட் தேர் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? அதுக்கான ஆன்சர், multimedia allow the user to combine and change the data from various sources like image, text, graphics, video, audio and to a single platform. ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள இது எல்லாம் கொண்டு வரது தான் மல்டிமீடியான்னு சொல்லுவாங்க. அதுதான் இதோட மீனிங். மல்டிமீடியா காம்பைன் பண்ணுது. இதில் மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா சொல்லலாம். உங்களுக்கு பிளாக் பெனில் எப்பயுமே வந்து நீங்கள் உங்களோட
வேர்டிங்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஜஸ்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம் ஒரு ஆஃபேலி எக்ஸாம் எந்த எக்ஸாம்லேயுமே வந்து நீங்கள் எழுதுறீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா ஜஸ்ட் ஹிண்ட் பாயிண்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணி எழுதியிருக்கணும். ப்ளூ கலரில் நீங்கள் எல்லாமே எழுதியிருந்தாலும் அவங்க வந்து 1.5 மார்க் தான் போட்டுருவாங்க. 2 மார்க் கொஷின் 1.5 மார்க்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா அதோட ப்ரெசன்டேஷன் அவங்கள ஈர்க்கணும். அந்த ப்ரெசன்டேஷனுக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் மல்டிமீடியான்றது நீங்கள் இன்னும் போல்டாக எழுதணும், விச் மீன்ஸ் பிளாக் கலரில் எழுதலாம். காம்பைன்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுதான் கம்பைன்ஸ் அண்ட் சேஞ்ச் டேட்டா. இதுதான் சேஞ்ச் டேட்டா to a single platform. இதுதான் ஹிண்ட்ஸ், இதுதான் ஹிண்ட் பாயிண்ட். இந்த அஞ்சுமே வந்து மெயினாக எழுதணும். மல்டிமீடியா allows the user to combine and change data from various sources like கொடுத்துட்டு 1 by 1 நீங்கள் எழுதினா கூட சூப்பர். இமேஜ், டெக்ஸ்ட், கிராஃபிக்ஸ், வீடியோ, ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா இங்கே கொடுக்குற பாருங்க பேக் இது மாதிரி 1 by 1 நீங்கள் எழுதினீங்கனாலும் சூப்பராக இருக்கும். அண்ட் வீடியோ டு த சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ன்றது பிளாக்ஸில் எழுதும். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். இதோட ஃபீச்சர்ஸ் என்னவா இருக்குன்னா த லேட்டஸ்ட் என்ரிச்சிங் எக்ஸ்பெரிமெண்ட் இன் அ ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் செக்டார். இது வந்து இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இப்போது மெயினாக ரூல் பண்ணுறதுல எல்லா இடத்துலையுமே வந்து என்ரிச் ஆகிட்டுருக்குன்றது தான் மெயின் ஃபீச்சர் மல்டிமீடியா பொறுத்தவரைக்கு. ஓகேங்களா, இதான் வந்து மல்டிமீடியா ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர். கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட மெயின் பார்த்தீங்கன்னா கம்பைன் அண்ட் சேஞ்ச் டேட்டா அண்ட் ஆல்சோ சிங்கிள் பிளாட்ஃபார்ம். இதை வந்து பிளாக்ல ஹைலைட் பண்ணி எழுதுங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்க்கான ஆன்சர். ஓகேங்களா, define multimedia and the feature. Multimedia allows the user to combine and change the data from various sources like image, text, graphics, video, audio and the video to the single platform. ஓகேங்களா, features பார்த்தீங்கன்னா the latest enriching experiment in a field of information sector. ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா list of the multimedia components. மேலே பார்த்ததே தான் text, images, sound, video and audio. லிஸ்ட் அவுட்டுன்னு கொடுத்த உடனே நம்ம ஒரு யோசிப்போம், என்னன்னே தெரியாது. இங்கே வந்து ஒரு ஸ்பார்க் எல்லாருக்குமே வரும். மல்டிமீடியா கொஞ்சம் இங்கே சொல்லியிருக்கிறது லிஸ்ட் அவுட் தான், ஆனாலையும் இங்கே ஒன்றும் இன்ஸ்பிரேஷன் ஆகணும்னா மல்டிமீடியா காம்பனன்ட்ஸ் ஆர்ன்னு சொல்லிட்டு text, images, sound, video and animations ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்ஸாக எழுதலாம். ஓகேங்களா, இது வந்து லிஸ்ட் அவுட்டுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபை த டெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் இன் மல்டிமீடியா. டெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட், ஹைப்பர் டெக்ஸ்ட். ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் ஹைப்பர் டெக்ஸ்ட்க்கு மட்டும் எழுதாமல் 2 மார்க்ஸ்னால் இது மட்டும் போதும். இதுவே வந்து 3 மார்க்ஸில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் டெக்ஸ்டோடது ஹைப்பர் டெக்ஸ்டோடது இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன். ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் ஹைப்பர் டெக்ஸ்ட்டில் உங்கள் புக்கில் இருக்கும், ஜஸ்ட் நான் காமிக்கிறேன். சப்போஸ் இது வந்து 5 மார்க்ஸ்லையோ கேட்டிருந்தாங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் ஹைப்பர் டெக்ஸ்ட் ஃபுல்லாக எழுத தேவையில்லை, ஜஸ்ட் வாட் இஸ்ன்றதை படிச்சுக்கோம். ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்னால் என்னென்னா த டெக்ஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வில் பி ரிமைன் ஹெட்டிங் ஆர் இன் அ பேராகிராஃப் நார்மலாக இருக்கும். ஹைப்பர் டெக்ஸ்ட் மீன்ஸ் லைக் நம்ம லிங்க் மாதிரி கொடுப்போம் பார்த்துருக்கீங்களா, லிங்காக வர்றது எல்லாமே ஹைப்பர் டெக்ஸ்ட். ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்னால் வேர்டிங் ஃபார்மேட் சிங்கிள் கேரக்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஹைப்பர் டெக்ஸ்ட்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் லிங்காக இருக்கிறது எல்லாமே ஹைப்பர் டெக்ஸ்ட் சொல்லுவோம். கிளாசிஃபைஸ் த இமேஜ் காம்பனன்ட்ஸ் இன் மல்டிமீடியா. இதுதான் வந்து 2 காம்பனன்ட்ஸ், ராஸ்டர் ஆர் பிட் மேப் இமேஜ் அண்ட் வெக்டார் இமேஜ்னு சொல்லுவாங்க. 2 விதமான இமேஜஸ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டிஃபைன் அனிமேஷன் அண்ட் தேர் ஃபீச்சர்ஸ். அனிமேஷன்னா என்ன? அனிமேஷனை நார்மலாக நீங்கள் யோசிக்கும் போது எனக்கு பாகுபலி மூவியெல்லாம் ஞாபகம் வரும் உங்களுக்கு. அனிமேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிஸ்பிளேயிங் ஸ்டில் இமேஜ் ஸோ குயிக்லி ஸோ தே கிவ் த இம்ப்ரெஷன் ஆஃப் கண்டினியூஸ் மூமெண்ட். நம்ம பிக்சர்ஸ் மட்டும் பார்ப்போம், அந்த பிக்சர்ஸ் மூவ் ஆகிறது வீடியோவில் நம்மளுக்கு காமிக்கிறது, அது எல்லாமே அனிமேஷன்ஸ் தான். There are 2 types of animation சொல்லுவாங்க, path animation and frame animation சொல்லுவாங்க.
இதுவே வந்து கொஞ்சம் பெரிய இது 2 மார்க்ஸ். 5 மார்க்ஸில் கேட்டிங்கன்னா பாத் அனிமேஷன், ஃப்ரேம் அனிமேஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணும். அனிமேஷனும் இன்னும் கொஞ்சம் 2-3 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக எழுதும். சரிங்களா? நெக்ஸ்ட், லிஸ்ட் ஆஃப் த இமேஜஸ் ஃபைல் ஃபார்மேட். எல்லா இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்ஸும் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா டெரஃப் உங்களுக்கு தெரிஞ்சது. இப்போது இதில் வந்து நான் 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இது 2 மார்க்ஸாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. 2 மார்க்ஸாக இருந்துச்சுன்னா 4 எழுதுனா போதும், எனி 4. என்னோட கெஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்னா ஜேபி, பிஎன்ஜி, ஜெஃப் ஃபைல் சொல்லலாம், ஜேபெக் அண்ட் பிஎம்பி. இது எல்லாமே இப்போ யூசேஜில் இருக்குது. நீங்கள் இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இமேஜ் ஃபைலுன்னு எடுத்திங்கனாவே நார்மலாகவே உங்களுக்கு தெரிஞ்சது பிஎன்ஜி, ஜேபெக் ஃபைல்ஸ் தெரியும். அதுக்கான ஃபுல் ஃபார்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎன்ஜி போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக் அண்ட் ஜிஐஎஃப் கிராஃபிக் இன்டர்சேஞ்ச் ஃபார்மட். ஜேபெக் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்போர்ட் குரூப். பிஎம்பின்னு பிட் மேப்னு சொல்லலாம். இது எல்லாமே இமேஜ் ஃபார்மேட்ஸ்க்கான ஃபைல்ஸ். ஓகேங்களா? 6th ஒன். இதே மாதிரி 4 மட்டும் எழுதுங்க, எனி 4. 2 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. 5 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா இது எழுதணும், ப்ளஸ் வந்து ஒரு பாயிண்ட் எல்லாத்துலேயுமே 5 ஒரு பாயிண்டாச்சும் எழுதணும். ஓகேங்களா? லிஸ்ட் ஆஃப் த ஆடியோ ஃபைல்ஸ். இதுலேயும் நான் வந்து உங்களுக்கு 5 கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 4 மட்டும் எழுதிக்கோங்க. இதுக்கும் 5ம் படிச்சுக்கோங்க, ஒரு 5 படிச்சுக்கோங்க. அங்கே ஞாபகம் வருது, 4 ஞாபகம் வரும்போது எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இந்த 4மே படிச்சுட்டு இங்கே 2 இதுலேயுமே வந்து இது கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆனால் நான் என்ன எதுக்காக சொன்னால் அங்கே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது 4 தான் இருக்கும். 6ல் 4 ஆச்சு ஞாபகம் வந்துச்சுன்னா எழுதிடலாம். பார்த்தீங்களா? அதுக்காக தான் நான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த வேவ் ஃபைல் ஃபார்மேட்ஸில் பார்த்தீங்கன்னா வேவ், MP3, AIFF, WMA, RA. ஐ திங்க் ஸோ. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து MP3 பிளேயர் தான் நிறைய ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th ஒன், லிஸ்ட் ஆஃப் த வீடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ். வீடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, AVI அண்ட் MPEG. 2 தான் இருக்குது, அதனால் 2மே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த லிஸ்ட் அவுட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தே ஆர் வீடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ் ஆர்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ், இமேஜ் பிக்சர் ஆர்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே வந்து 2 மார்க்ஸ் எழுதும் போது என்னென்னா ஜஸ்ட் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு ப்ரோக்ராம் எந்த இதுனாலும் அதுக்கான ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போது 11 என்னென்னா வீடியோ ஃபைல் ஃபார்மேட்னு கொடுத்துட்டு வீடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ் தே ஆர் AVI, MPEG அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதோடைய ப்ரெசன்டேஷன், நீங்கள் கொடுக்குற ப்ரெசன்டேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்குமே ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இது வந்து கம்ப்யூட்டர் பேப்பர், ப்ராக்டிக்கல் மாதிரி தான் இது அதிகமாக இருக்கும். அவங்க வந்து ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப அதிகமாக பார்ப்பாங்க. சரிங்களா? ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ப்ளூ வந்து நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளமே கிடையாது. பிளாக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கனாலும் ப்ளூவில் எழுதிட்டு அது அண்டர்லைன் கூட நீங்கள் பண்ணலாம். அண்டர்லைன் இல்லை பென்சிலில் வந்து லைக் டெக்கரேஷனில் என்ன சொல்ல லைக் கர்ஸ் மாதிரி எதாவது கொடுக்கலாம், இல்லை லைன் போடலாம். அது எல்லாமே ஹிண்ட் பாயிண்ட்ஸ்க்கு ஏற்படுத்தலாம். நெக்ஸ்ட் 9th ஒன், டிஃபைன் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன். Assured that the project will be proceed smoothly and certainly ensure that the information reach the target audience. Multimedia production na enna இந்த மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது, எந்த ப்ராசஸில் கொண்டு போகிறது, அதுதான் வந்து மல்டிமீடியா ப்ரொடக்ஷனில் மெயின் ப்ராசஸ். இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம் மெம்பர்ஸ். யார் யாரெல்லாம் இதில் மெம்பர்ஸாக இருக்காங்கன்ற ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட்க்கு அப்புறம் ரைட்டர், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எடிட்டர், அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸு, ஆடியோ வீடியோ, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், வெப் மாஸ்டர். இதான் முக்கியமானது. இதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் சொல்லட்டுமா, ஒரு ஸ்டோரி மாதிரி. ஒரு மேனேஜர் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட, கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்ஸ்ட் எடிட்டர் கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க. டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டரும் என்னென்னா ஒரு மேனேஜர் இருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட்டும் ரைட்டரும் இருக்காங்க. கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட்டும் ஸ்கிரிப்ட் ரைட்டரும் இருக்காங்க. 2 பேருமே டெக்ஸ்ட் ரைட்டரோட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆர்கிடெக்சர் மல்டிமீடியா ஆர்கிடெக்சரும் கிராஃபிக்ஸ் டீமும் வராங்க. வந்து ஆடியோ வீடியோ பற்றி டிஸ்கஸ் பண்ணி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் கிட்ட வெப் மாஸ்டர் பற்றி சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஜஸ்ட்
ப்ரொடக்ஷன் மேனேஜர் கீழே வேறு எதாவது மேனேஜர் கீழே ஸ்பெஷலிஸ்ட்டும் கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட்டும் ஸ்கிரிப்ட் ரைட்டரும் இருப்பாங்க. அவங்க கீழே பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்டிமீடியா ஆர்கிடெக்சர், கிராஃபிக்ஸ் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் ஆடியோ வீடியோ ஸ்பெஷலிஸ்ட், ப்ரோக்ராமர் இருக்காங்க, லாஸ்ட் ஆஃப் வெப் மாஸ்டர். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ். பார்ட் 2 முடிஞ்சிருக்கு. இது 3. பார்ட் 3ல் பார்த்திங்கன்னா ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் மல்டிமீடியா காம்போனன்ட்ஸ். நம்மள்கிட்ட இருக்க மல்டிமீடியா காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன். இதுக்கு எப்படி ஹிண்ட்ஸ் கொடுக்கலாம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மல்டிமீடியா காம்போனன்ட்ஸ் ஆர்ன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட், இமேஜஸ், அனிமேஷன், சவுண்ட், வீடியோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு லைன் பை லைனாக எழுதிடுங்க. அதுக்கப்புறமா இந்த கான்டென்ட் வந்துடும். டெக்ஸ்ட்ன்றது காமன் பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் மல்டிமீடியா அண்ட் மோஸ்ட் காமன் வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கான இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அதை எல்லாமே பண்ணுறது டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இமேஜஸ் ஆக்ட் ஆஸ் அ வைட்டல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. இமேஜஸ் மூலமாக தான் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கான பாசேஜ் நடக்குது. நெக்ஸ்ட் அனிமேஷன், அந்த பிக்சர்ஸ் வந்து மூவிங் ஆகிறது அனிமேஷன். சவுண்ட், ஸ்பீச் in any language, most serious elements in multimedia, providing the measure of music, special effects and so on. இதில் வந்து வீடியோ பார்த்திங்கன்னா சவுண்டோட வீடியோ கிராஃபிக்ஸோடு நடக்கிறது தான் வீடியோ. வீடியோ இஸ் டிஃபைன் as displaying of a record, events, scenes, etc. A powerful way to convey the information to multimedia application or embedding of video. இதில் பார்த்திங்கன்னா hint pointsன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னன்னு சொல்லலாம்னா it's a basic component. blackல எழுதிக்கோங்க. basic components and communicating information. இதுதான் hints. next imageல பார்த்தீங்கன்னா vital multimedia. animationல பார்த்தீங்கன்னா images, impress, movements. Sound, speech, element, providing, music. அவ்வளோதான். வீடியோ பார்த்தீங்கன்னா record, event, powerful way to convey information, and embedding. இது எல்லாமே hint points. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், describe the features and techniques of animation. நம்ம செகண்ட் பேராகிராஃப் 2 மார்க்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, டிஃபைன் அதே தான். இதில் இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கண்டினியூசிங் ஸ்டில் ஸோ குயிக்லி அண்ட் த இம்ப்ரெஷன் கண்டினியூஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் வெக்டார் இமேஜஸ். ஓகேங்களா? இதில் 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. அதுதான் பாத் அனிமேஷன், ஃப்ரேம் அனிமேஷன். பாத் அனிமேஷன் which involves objects on screen and content background. And frame animation பார்த்தீங்கன்னா multi objects allows travel simultaneously on the background. ஓகேங்களா? என்னன்னா பாத் அனிமேஷன் இன்வால்வ்ஸ் அ மூவிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட், ஒரு பேக்ரவுண்டோட மட்டும்தான் இருக்கும். ஃப்ரேம் அனிமேஷனா கண்டினியூஸாக இன்னொரு ஃப்ரேமுக்கு போகும்போதும் ஃபார்ம் மாறி மாறி போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஃப்ரேம் அனிமேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் டீம் மெம்பர்ஸ். நம்ம இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா,
சேம் ப்ரொடக்ஷன் டீம் அதை நான் டயக்ராமெட்டிக்கலாக வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா, அதில் நான் ஹின்பா கொடுத்துருக்கிறதுல இங்கே டயக்ராமெட்டிக்கலாக வரைஞ்சிருக்கேன். கொஞ்சம் டயக்ராமெட்டிக்கலாக ஒரு பாக்ஸ் போட்டு நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஃபுல் மார்க்கே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, சப்போஸ் இது வந்து ஒரு 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு சேர்த்து எழுத சொன்னாங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் சிங்கிள் பாயிண்ட் எல்லாத்துலேருந்து எழுதுங்க போதும். ஓகே, இங்கே இருப்பார் ரோல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட் எழுதுனா போதும். ஏன்னா இது வந்து 5 மார்க்ஸ்லேயும் இருக்குது, 3 மார்க்ஸ்லேயும் இருக்குது, 2 மார்க்ஸ்லேயும் இருக்குது. உங்கள் மார்க் வைஸ் பார்க்கும்போது இது எல்லாத்துலேயுமே இருக்கிறதுனால இதை மட்டும் கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா 5 மார்க்ஸில் நான் கொடுத்துருப்பேன். இது நிமிஷம் 5 மார்க்ஸில் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே டீப்பாகவே கொடுத்துருக்கேன். பாத் அனிமேஷன் இதுதான். இங்கே பாருங்கள், ப்ரொடக்ஷன் டீம் இதை பற்றின எல்லா ஹிண்ட் பாயிண்ட்ஸ் இந்த பேராகிராஃப் மட்டும் படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2, 3, 4 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும். இதுவே வந்து 3 மார்க்ஸ் ஆர் 4 மார்க்ஸில் கேட்குற பட்சம் டயக்ராமெட்டிக்கலாக வரைஞ்சிருங்க. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியோட சேர்த்து கேட்டாங்கன்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். சரிங்களா, 5 மார்க்ஸும் 3 மார்க்ஸும் இதில் நிறைய இருக்குது, இல்லை சேமாகவும் இருக்குது. ஓகேங்களா, அப்போ வந்து 1 படித்தா போதும், 2, 3 நம்மளுக்கான ஆன்சர்ஸ் எழுதிக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த வேரியஸ் ஃபார்மேட்ஸ் இன் மல்டிமீடியா. இது வந்து சேம் இதே கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷினும் சரி 2 கொஷின்ஸ் மீன்ஸ் பார்ட் 3லேயும் இருக்குது, பார்ட் 4லேயும் இருக்குது. எந்தெந்த கொஷின்னா write the roles and responsibility in கொடுத்துருக்காங்க. explain the detail about production team and roles and responsibility in கொடுத்துருக்காங்க இங்கே ஒன்று. and also different file formats describe கொடுத்துருக்காங்க, இங்கே explain கொடுத்துருக்காங்க. இது வந்து டீட்டெயிலில் கொடுக்குற பட்சம் நீங்கள் வந்து இந்த 2 விஷயம் இந்த 2 ப்ரொதுலையுமே ஜஸ்ட் வாட்ன்றது டயக்ராமெட்டிக்கலாகவோ இல்லைன்னா இந்த மாதிரி பாருங்கள். எல்லா ஃபைல் ஃபார்மேட்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸ், இமேஜ் ஃபார்மேட்ஸில் என்னென்ன இருக்கோ, இதுக்கப்புறம் ஆடியோ வீடியோ எல்லாத்துல பற்றி நான் சொல்லியிருப்பேன். 5th பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அனிமேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனால் அதோட ஸ்கோப் என்னன்றது கேட்டிருப்பாங்க. அது நான் சொல்லியிருக்கேன், 2த்துலேயுமே இருக்கும். இதில் இருக்க பாருங்கள், அதோட ஸ்கோப் மட்டும் பற்றி எழுதியிருப்பேன். ஏன்னா வந்து இப்போ 3D and 4D எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விஷுவல் கேஃப் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஃபிலிம்ஸ் அது எல்லாமே இப்போ வந்து பாகுபலி மூவி எடுத்துக்கிட்டாலும் அதே ஃபார்மேட்ஸ் தான். 2D 3D அனிமேஷன்ஸ் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஃபார் த ஃபீச்சர்ஸ் ஃபிலிம்ஸ் அதுக்கு எல்லாத்துக்கும் போகலாம். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹின்ஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியூரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் along its path இதில் பார்த்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு ஃபீச்சர்ஸாக இருக்கிறது அண்ட் கிரேட் டீல்ஸ். நெக்ஸ்ட் அனிமேஷன் ஸ்டடீஸ். Visual tools are powerful and graphics. There are 2 basic things, path animation and frame animation. அதை பற்றி கூட இன்னும் எக்ஸ்பிளைண்டாக டீப்பாக இதில் எழுதலாம். ஆனால் வந்து இது வந்து டீட்டெயிலில் கொடுக்கல, கம்மியாக பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாம் நீங்கள் ஹிண்ட் பாயிண்ட்ஸ்லாம் கேட்க முடியாது, எல்லாமே இதில் எழுதிதான் ஆகணும். சரிங்களா, இது 2த்துலேயுமே எல்லாமே எழுதணும். ஜஸ்ட் நான் வந்து ஹிண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ஆனாலும் யூ ஹாவ் டு ஃபுல்லாகவே எடுத்து டைப் பண்ணுங்கள். இதை வந்து கொஞ்சம் பிளாக்ல எழுதுனீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை நான் சொல்லியிருக்கேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா 5th டீட்டெயில். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா காம்பனன்ட்ஸ் பற்றி மட்டும் பார்த்தோம். காம்பனன்ட்ஸ்னால் என்ன அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஃப் கொஷினுக்கும் டீட்டெயிலையும் 3 கொஷின் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 3-4 கொஷினே ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் இருக்கும். 2த்துலேயுமே ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் மல்டிமீடியா காம்பனன்ட்ஸ். இங்கே என்னென்னா அவங்களோட இது எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் ப்ராசஸ் ஆஃப் மல்டிமீடியா. இது ஃபர்ஸ்ட் கொஷின் மட்டும் தான் மாறுமே தவிர மற்றதுலேருந்து செகண்ட்லேருந்து எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். அனிமேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே வந்து டெக்னிக்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் நான் கொடுத்துருக்கேன்னா ஜஸ்ட் அனிமேஷனை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி பாத் அனிமேஷன் ஃப்ரேம் அனிமேஷன்ஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை வந்து பாயிண்ட் பை எழுதினாலும் சரி பேராகிராஃப் வைஸ் எழுதினாலும் சரி இட் இஸ் யூஸ்ஃபுல் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் மல்டிமீடியா.
ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் பற்றி மட்டும் நான் சொல்லியிருப்பேன். பாத் அனிமேஷன், ஃப்ரேம் அனிமேஷன் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லியிருப்பேன். இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருப்பேன். இதே மாதிரி அனிமேஷன் இண்டஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே அந்த கொஷின் வந்திருக்கு பாருங்க. இண்டஸ்ட்ரி ஸ்கோப் அதே தான், மோரோவர் கொஞ்சம் மாறும். இதுக்கும் இதுவும் கொஞ்சம் மாறும். அப்போ வந்து டீட்டெயில் படித்தா போதும், நீங்கள் வந்து ப்ரீஃப் ஆன்சர்ஸ் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எழுதிடலாம். ஓகேங்களா. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன். இந்த இதை வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். முன்னே ஒன்று சொல்கிறேன், இந்த டயக்ராமெட்டிக்கலாக இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிருங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. எதுக்கு நெக்ஸ்ட் எது வருதுன்றதை மட்டும் எழுதிக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் எழுதினா கூட சொல்கிறேன், யூ ஹேவ் ஃபுல் மார்க்ஸே நீங்கள் கெட் பண்ணலாம். ஓகேங்களா. எதுக்காக சொல்கிறேன்னா, மல்டிமீடியாவை பொறுத்த இந்த இதில் வந்து இதை எழுதிட்டு உள்ளே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது கூட ஓனாக ஸ்டோரி கூட நீங்கள் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் ஹிண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பேசிக்காக திங்க் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் அனலைசிங் அண்ட் பிளானிங்னா என்ன? ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறது, விச் மீன்ஸ் ஏதோ ஒரு கான்செப்ட் அனலைஸ் வச்சு அப்ராக்சிமேட் தீம் அண்ட் பட்ஜெட் வச்சு கண்டென்ட்டை ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதில் வந்து ஒரு ஹிண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் 2-3 ஹிண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அதை பிளாக்ல ஹைலைட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக அழகாக எழுதுங்க. ஆனால் வந்து இதோட ஹெட்டிங் முக்கியம். ஓகேங்களா. எல்லாத்துலேயுமே ஹெட்டிங் முக்கியம். ஓகேங்களா. இல்லை நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்கேன், இந்த பாயிண்ட்டை மட்டும் மனப்பாடம் பண்ண வேண்டாம். வாட்டர்ஸ் படித்து பார்த்து ப்ரீ ப்ரொடக்ஷன் டீம்னா என்ன? ப்ரீ ப்ரொடக்ஷன் பேஸ்ட் ஆன் பிளானிங், டிசைன் பண்ணுறவங்க தான் ப்ரீ ப்ரொடக்ஷன். பட்ஜெட் வந்து ட்ராவலிங்க்கு, சாஃப்ட்வேருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் வாங்குறவங்க தான் பட்ஜெட். ப்ரொடக்ஷன் டீம்னா என்னன்னா அவங்களுக்கான எஃபர்ட்ஸ். ப்ரொடக்ஷன் டீம் வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் அதில் ஒரு பேராகிராஃப் படிச்சிருக்கும். அந்த வைஸ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவங்க வந்து இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரோட செலெக்ஷன் என்ன மாதிரி இருக்கும். டிஃபைன் த கண்டென்ட், ஸ்டஃப் உள்ளே இருக்கிறத என்னன்றதை பார்ப்பாங்க. அதுதான் ஸ்டஃப் வந்து பேசிக். ப்ரிப்பேரிங் த ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ப்ரொடக்ஷன் டீம் அதுக்கான ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும். லாஸ்ட் வந்து டெஸ்டிங், சப்போஸ் ஃபெயிலியர் ஆகுது, லான்ச்சுக்கு முன்னாடி ஃபெயிலியர் அவாய்டிங் பண்ணுறதுக்காக முக்கியமாக. டாக்குமெண்டேஷன், ஃபுல் டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ண. டெலிவரி, சிடிஆர் டிவிடியாக டெலிவரி பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த மேலே இருக்க பிளாக் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். உள்ளே இருக்கிறது என்னன்றதை புரிஞ்சுட்டு நீங்களே ஓனாக எழுதுங்க. இப்போ வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன், டீட்டெயில்கெலாம் 10 மார்க் டீட்டெயிலாக இருந்துச்சுன்னா ஃபுல் மார்க்கே உங்களுக்கு கிடைக்கும், சான்சஸ் இருக்குது. ஃபுல் மார்க் சான்சஸ் இல்லை, ஒவ்வொரு டைம் வந்து 9 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. 10 மார்க்ஸ் இல்லைன்னா 9 மார்க்ஸும் ஃபுல்லாக வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிமேஷன். இந்த அனிமேஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து நார்மலாக கொடுத்துருக்கேன். இதுவும் ஜஸ்ட் 3 மார்க்ஸில் இருக்க 2 மார்க்ஸில் கொடுத்துருப்பேன். 2 மார்க்ஸ்லேயே அனிமேஷன் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2 4லேயும் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் டீட்டெயில் படிச்சிங்கன்னா போதும். எனக்கு தெரிஞ்சு டீட்டெயில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதுலேயும் அட்டன் பண்ணலாம். பார்ட் 4ல் இருக்கிறதும் அட்டன் பண்ணலாம், பார்ட் 2ல் இருக்கிறதுலையும் அட்டன் பண்ணலாம், பார்ட் 1ல் 1 மார்க்காகவும் இருக்குது. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஹிண்ட் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் மூமெண்ட்ஸ், longer path, transformation, numerical transformation, least frame rate, impression of smoothness, basic 2 types, and the type oda explanation. Moving an object, multi-object, travel simultaneously. This is main point. எக்ஸாம்பிளோடு எழுதுங்க, ஏன்னா வந்து இது டீட்டெயில், அதனால் ஒரு எக்ஸாம்பிள், லைஃப் டைம் எக்ஸாம்பிள் வச்சு எழுதுனீங்கன்னா சூப்பர். நெக்ஸ்ட்டு 3D அனிமேஷன்ஸ்லேயும் அதே தான், வேறு எதுவுமே இல்லை. இதோடு சேர்த்து நீங்கள் இதில் படித்தோம் பார்த்தீங்களா 2 மார்க்ஸில், அதையும் சேர்த்து இதில் எழுதுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பெருசாக கேட்டாங்க, அட்லீஸ்ட் 10 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படிச்சோம், அதில் இருக்கிறதும் நீங்கள் சேர்த்து எழுதலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓனாக எழுதுறது தான். இங்கே நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ஆனாலும் இதில் ஹிண்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, எதுனாலும் வரலாம். அதனால ஃபுல்லாகவே நீங்கள் எழுதுங்க. நெக்ஸ்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் டீம். இது எழுதிட்டு ப்ரொடக்ஷன் டீம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் எழுதுவாங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணுவாங்க, டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறவங்க, மல்டிமீடியா ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் ஆடியோ வீடியோ, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், வெப் மாஸ்டர் முதல் கொண்டு பண்ணுறது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து 5th ஒன்னோட ஆன்சர். எக்ஸ்பிளைன் அபவுட் டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட் இன் மல்டிமீடியா. மல்டிமீடியாவில் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் நம்ம 2 மார்க்ஸ்லேயும் பார்த்துட்டோம். 2 மார்க்ஸ்லேயும் இருக்குது RFID. இது எல்லாமே எழுதிட்டு இதுக்கான ஒவ்வொரு பாயிண்ட் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன்.
இல்லை எத்தனை பாயிண்ட்ஸ் எழுத முடியுமோ அத்தனை பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ப்ளஸ் வந்து இன்னொரு ஃபார்மேட்டில் என்னென்னா இந்த பாயிண்ட்ஸ் இதுக்கு ஹிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. என்னென்னா என்னன்றதை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக எழுதினா போதும். இதில் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 4 or 5, 4 பெட்டர். எல்லாத்துலேயுமே 2ஆக இருக்கிறது எல்லாமே எழுதுங்க. இமேஜ் ஃபார்மேட்ஸ்லேயும் வீடியோ இதுலேயும் வந்து 4 ஏதாச்சும் ஒரு செலக்டிவாக நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எழுதினாவே போதும். ஓகேங்களா? இது வந்து 4th ஒன். புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே இது மட்டுமே தான். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா RFID பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பேன். அண்ட் பிளெயின் டெக்ஸ்ட் அண்ட் TF எல்லாம் ஒரு பாயிண்ட், சிங்கிள் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாத்துலேயுமே உள்ள ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் பேசிக். நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் நோட்ஸில் உங்கள் புக்லேயே இருந்துச்சுனாலும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் லெசனுடைய புக் பேக். நார்மலாகவே டீட்டெயில் படித்தா நீங்கள் வந்து பார்ட் 4 படிச்சிங்கன்னா பார்ட் 1ம் பார்ட் 3யும் பார்ட் 2ம் கன்ஃபார்மாக எழுதலாம். ஓகேங்களா? பார்ட் 2ம் பார்ட் 3 நீங்களே எழுதலாம். இந்த இது மட்டும் படிச்சேன். ஏன்னா வந்து இதுலேருந்து தான் எல்லாமே ஆன்சர்ஸ் மோரோவர் கேட்டிருப்பாங்க நிறைய. ஓகேங்களா? அதனால பார்ட் 4ல் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த 5 டீட்டெயிலுமே படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்ட் 2ம் பார்ட் 3யும் கன்ஃபார்மாக உங்களால் ஃபுல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே தரவாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எதனால நான் சொல்கிறேன்னா புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் மீன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 10th லெசன் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 10th லெசன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் தரவாக இருந்தீங்க, ஒரு எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் நீங்கள் கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னொரு விஷயம், செகண்ட் ஆஃப் கொஞ்சம் வந்து ரொம்ப தியரிட்டிக்கலாக போகும். இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாகவும் போகும்போது கோட் வைஸ் நீங்கள் நிறைய எழுதலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா PHP பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபில் அதில் வந்து நீங்கள் வந்து லைக் சின்டாக்ஸ் நிறைய எழுதலாம். ஆனால் வந்து தியரியாக எழுதும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அதிகமாக தியரியாக தான் இருக்கும். அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃபில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு வந்து நான் ஹிண்ட்ஸ் வைஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னாலையும் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசனில் மட்டும்தான் தியரியாக இருக்கும். அதுக்கு மேலே போகிற லெசன்ஸில் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்டாக்ஸ் அது மாதிரி எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு, ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ கீழே ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அவங்க சொல்லுவாங்க இந்த மெட்டீரியல் பற்றின விஷயம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் லெசன் மல்டிமீடியா அண்ட் டெஸ்க்டாப் பப்ளிஷிங்கோட ஃபர்ஸ்ட் சாப்டரோட ஃபுல் புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இனி கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.